ஹாய் நண்பா, அரசு லைஃப் கேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனி டைம்ல 40,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரிங்க. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் மாத சம்பளம் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இந்த துறையின் கீழ் வரக்கூடிய HLL லைஃப் கேர் லிமிடெட் அரசினுடைய லைஃப் கேர் துறையிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ், அதாவது ட்ரைனி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் February 18 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக நாடு முழுவதும் ஒரு 40 காலியிடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு நாடு முழுவதும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. நம்ம தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்கு. பிடெக்ல கெமிக்கல் படிச்சவங்க, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக், பயோமெடிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, சிவில், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இன்ஜினியரிங் டிசிப்ளினில் 17 கால் இடங்கள் இருக்கு. உங்களுடைய டிகிரியில குறைந்தது 65% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. B.Pharm எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 65% மதிப்பெண்கள் உங்களுடைய டிகிரியில வாங்கி இருக்கணும். 6 கால் இடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் டைம் MBA மார்க்கெட்டிங் எடுத்து படிச்சிருந்தாலோ, MBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து படிச்சிருந்தாலோ எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா 2 வருடம் PGDBM மார்க்கெட்டிங்ல நீங்க முடிச்சிருக்கீங்க ஆர் அதற்கு ஈக்குவலண்டா நீங்க டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10 கால் இடங்கள் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் HR டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. MBA HR இல்லைனா MSW படிச்சவங்க 2 இயர் PGDBM முடிச்சிருந்தாலும் அதே மாதிரி MA படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தமா இதுல 2 கால் இடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்ல ஒரே ஒரு கால் இடங்கள் இருக்கு. MSW ஃபுல் டைமா எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஒரு கால் இடங்கள் கேட்டிருக்காங்க. BTech ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக MBA டேட்டா அனலிட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இதில் ஒரு 3 கால் இடங்கள் இருக்குது. ஃபுல் டைம் MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தமாக நாடு முழுவதும் 40 கால் இடங்கள் வந்திருக்கு. இந்த லைஃப் கேர் டிபார்ட்மெண்ட் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது. நம்ம தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. தமிழகத்திலேருந்து எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான். இருக்கக்கூடிய கால் இடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC ST அப்படின்னா 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC DNC எல்லாருமே OBC தான். 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 37 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இன்டர்வியூ முதற்கட்டமாக ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூட இருக்குது. ஸோ CBT எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே இந்த ஜாபுக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி தான். உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. CBT எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் டைம் டூரேஷன், 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எல்லாமே காமன் ஜென்ரல் டாபிக் தான். ஜென்ரலில் வந்து இங்கிலீஷ் கேட்குறாங்க. அரித்மெட்டிக்கில் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஆப்டிடியூட். இந்த மாதிரி பார்ட் 1ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸில் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதற்கு 30 நிமிடங்கள் டைம். அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் டிசிப்ளின் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. MBA ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடாக MBAலே வந்து மார்க்கெட்டிங் தனியாக இருக்குது, HR தனியாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 50 மதிப்பெண்களுக்கு 60 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேஜ் இன்டர்வியூ அசஸ்மெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்டர்வியூ தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் இன்டர்வியூ இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறவங்களுக்கு சைக்கோமெட்ரிக் அனலைசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதை ஃபாலோ பண்ணி ஃபைனல் இன்டர்வியூ கூட இருக்குது. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய பேசிக் பே 40,000 ரூபாய் மந்த்லி வந்து உங்களுக்கு பேசிக் பே, அதை ஃபாலோ பண்ணி
அப்ளிகபிள் டிஏ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ட்ரைனி டைம்லேயே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் E1 கிரேடில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அண்ட் உங்களுடைய சேலரி அப்போ பேசிக் பே 40,000 ரூபாய் அடிஷ்னலாக எக்கச்சக்கமான அலவன்சஸ். பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க லைஃப் காரில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால நிறைய அலவன்சஸ் இருக்கும். அந்த பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு 80,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஜாப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் ஆஃப்டர் த ட்ரைனிங். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி லைஃப் கார் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஜென்ரல் OBC அதுக்கப்புறம் EWS கேண்டிடேட்க்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமே 6 ஸ்டெப்பு தான். அந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடிஸ் எல்லாமே கிடச்சிரும், SMS மூலமாக கிடச்சிரும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அண்ட் தென் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் PDF ஃபைல் கேட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு 10 MBக்குள்ளே இருக்கணும். மற்ற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சருடைய ஃபைல் சைஸ், ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுங்கள். இருக்கிற பட்சத்தில் பே பண்ணுங்கள். இல்லாதவங்க அப்ளிகேஷன் ஃபீஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும், அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் கண்டிஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். CBT எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து மென்ஷன் பண்ணலை. நம்ம தமிழகத்தில் HLL லைஃப் கார் லிமிட்டோடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கான ஆப்ஷன் வருதுன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருடங்கள் கழித்து வேலை வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்பு வர்றதுக்கு. ஸோ அதனால் வரும்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக கோர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை போட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு SMS மூலமாக ரிசீவ் ஆகிரும். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு SMS மூலமாக லாகின் டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் லாகின் டேபை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.